மசாலா மைக் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் சாமி. நிறைய பிள்ளைங்க அம்மா எனக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குது, எங்க வீட்டுக்காரருக்கு விந்தணு உற்பத்தி கம்மியா இருக்குதுமா, எதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அதாவது மார்க்கெட்ல போய் கல்யாண முருங்கை இலை அப்படின்னு ஒரு நம்ம முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இந்த மாதிரிலாம் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு கீரையா விற்கிறாங்க. அந்த கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா அலாசி விட்டு அரிஞ்சு போட்டு குண்டாவில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கீரை வெந்துருச்சான்னு பாருங்க. நல்லா வெந்தான உடனே ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியில தேவையளவு உப்பு மிளகுத்தூள் போட்டு கலந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குடிக்கலாங்கன்னு. ரெண்டாவது இதை பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், வறுத்து சட்னி அரைக்கலாம். எப்படியும் இந்த கல்யாண முருங்கை இலை உணவு உங்க 2 பேர்த்துக்குமே போகணும். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த கல்யாண முருங்கை இலையை சமைத்து சாப்பிடுங்க. முடிஞ்சா டெய்லியும் சாப்பிடுங்க, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஆனா அடிக்கடி இந்த உணவு எடுத்துக்கும் பொழுது என்ன விசேஷமான மாற்றங்கள் உங்க உடம்புல வரும்னு சொன்னாக்கா, கர்ப்பப்பையில குழந்தை போகும் பாதையில தான் நீர்க்கட்டி உருவாகும். அந்த நீர்க்கட்டி இந்த உணவானது உடச்சு விடுது. அப்போ உங்களுக்கு அந்த பாதையானது ரெடி ஆயிக்குது. அதே மாதிரி வகுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை குழந்தை உருவாகிறதுக்கு அருமையான ஒரு தகவமைப்பை ஏற்படுத்துது, சுத்தப்படுத்துது. குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு டெம்பரேச்சரு, அது பழம், இதெல்லாம் வேணும். குழந்தை அந்த கர்ப்பப்பை பலமா இருக்கணுமா, இது எல்லாமே இந்த கல்யாண முருங்கைகளை ஏற்படுத்துது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகுது. அதனால இந்த ஒரு கீரையை சமைத்து சாப்பிட்டு ஆணும் பெண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தாராளமா பயன்பெறலாம். அதனால தவறாம இதை எடுத்து உணவா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு நல்ல வழியா பயன்பெறுங்க, குழந்தை பெற்றுக்கோங்க. ரெண்டாவது, எனக்கு இந்த மாதிரி கல்யாண முருங்கைகளை வாங்குற அளவுக்கு எங்க ஊர்ல மார்க்கெட்ல கிடைக்காதம்மா அப்படின்னா கீரைக்காரங்க கிட்ட சொல்லி பாருங்க, அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. நாட்டு மருந்து கடையில கல்யாண முருங்கை இலை பவுடர்னு விற்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்க சமைச்சு சாப்பிடலாம். இல்ல அதை அப்படியே போட்டு கூட கொஞ்சோண்டு உப்பு நல்லெண்ணெய் விட்டு சாப்பாட்டுல பொடி சாதம் சாப்பிடுற மாதிரி பணிஞ்சு தாராளமா சாப்பிடலாம். இந்த கல்யாண முருங்கை இலை பவுடரை எப்படியாவது உங்களுடைய உணவுல தாராளமா ஏத்துக்கோங்க. நீங்க குழந்தை ஆகிறதுக்கு, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, நீங்க அப்பா அம்மா ஆகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிறந்த வழியா அமையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.